Good evening, students. Today I am going to discuss about the computer science and computer application subject நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் வந்து சேமாக இருக்கும். அதை நானே டீச் பண்ண போகிறேன் வால்யூம் 1ல். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் சம் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டாபிக் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா எதுக்காக ஜென்ரேஷன் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஜென்ரேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் growth of industry, computer industry, growth of computer industry is determined by the development in technology. நம்மளுடைய கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் டெக்னாலஜியில் இதை டெவலப் பண்ணதை சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்தது. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். இந்த கம்ப்யூட்டரில் இந்த க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டரில் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே என்னாச்சுன்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. நவ் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலி 6 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த 6 ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரும் இஃப் யூ ஆஸ்க் இந்த 2 மார்க் ஆர் 3 மார்க் ஆர் 5 மார்க் ஆர் 1 மார்க் கொஷின்ஸில் நிறையா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? நவ் ஐ எம் கோயிங் டு teach about the generations of computer. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இந்த 6 ஜென்ரேஷனை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 19042, 19055, 19042, 19055. இது பார்த்திங்கன்னா இதில் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேக்கம் டியூப்ஸ் அப்படிங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிக் இன் சைஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்கஸ்ட் கம்ப்யூட்டராக இருக்குது. அண்ட் இந்த பிக்கஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கன்சியூம்டு மோர் பவர். இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மோர் பவரை கன்சியூம் பண்ணிச்சு. அண்ட் தென் மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப பிக்கஸ்ட் சைஸாக இருக்குது. அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணதுனால மால் ஃபங்க்ஷன் டன் ஆச்சு. மால் ஃபங்க்ஷன் அப்படின்னா ராங்காக கால்குலேட் பண்ணுறது, தப்பாக கால்குலேட் பண்ணுறது, வேல்யூவை மாற்றி கால்குலேட் பண்ணுறது தான் மால் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அண்டு இன் திஸ் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஆர் யூஸ்டு இன் த லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் இங்கே எதுக்கு சார் யூஸ் ஆகும், நம்ம இப்போ எப்படி நம்ம கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கான்வர்சேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சிஸ்டம்கிட்ட ஒரு ஒர்க்கை டன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு லாங்குவேஜ் தேவை, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் மெஷின் லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணாங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் டெவலப் ஆனது. அந்த டெவலப் ஆன கம்ப்யூட்டர்ஸுக்கெலாம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ENIAC, EDVAC, UNIVAC 1 அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டருடைய நேம்ஸ் எல்லாமே. வெயிட்டட் அபவுட் 27 டன்ஸ் சைஸ். இது பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் எவ்வளோ டன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 27 டன். இதனுடைய சைஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய சைஸ் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 feet into 100 feet into 3 feet. இது எல்லாமே என்னென்னா அதனுடைய சைஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இவ்வளோ வெயிட் இவ்வளோ சைஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் சைஸுக்கு ஒரு ரூம் சைஸுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அண்டு கன்சியூம்டு அரவுண்டு 150 watts பவர். இதில் எவ்வளோ பவர் கன்சியூம் ஆச்சுன்னா 150 watts ஆஃப் பவர் கன்சியூம் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். நான் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் இயர் பார்த்திங்கன்னா 19055 to 19064. இதில் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன் திஸ் கம்ப்யூட்டர் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண டிவைஸை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். மெயின் தீம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் காட்டியில் இது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லெஸ் ஹீட். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் காட்டிலும் செகண்ட் ஜென்ரேஷன் என்னாச்சுன்னா ஜென்ரேட்டட் அஸ் லெஸ் ஹீட்டு. அதே மாதிரி கன்சியூம்டு லெஸ் பவர். இது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியான பவரை கன்சியூம் பண்ணிச்சு கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை காட்டிலும் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியான பவரை கன்சியூம் பண்ணிச்சு. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆர் யூஸ்ட் இன் த பஞ்ச் கார்ட்ஸ். பஞ்ச் கார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஐ கேன் கிவிங் எ இன்புட் வேல்யூ அண்ட் அவுட்புட் வேல்யூவுக்கு இந்த பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் டெக்னிக்கு டெவலப் ஆச்சு. இதெல்லாம் 1 மார்க் கொஷினில் கேட்கலாம் உங்களுக்கு. விச் ஜென்ரேஷன் ஆர் இன்ட்ரடியூஸ் த பேட்ச் ப்ராசஸிங், விச் ஜென்ரேஷன் இன்ட்ரடியூஸ் த மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அல்லது விச் ஜென்ரேஷன் டெவலப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் ஆஸ் வெல் ஆஸ் அசம்பிளி லாங்குவேஜ். என்ன சார் 2 இருக்குது, மிஷின் லாங்குவேஜ் ஆஸ் வெல் ஆஸ் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்கும் மிஷினும் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். அண்ட் அசம்பிளி மிஷினும் கம்ப்யூட்டர் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினும் ஹியூமன் பீயிங் அண்டர்ஸ்டாண்டது தான் அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷனில் சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா IBM 1141, IBM 1620, UNIVAC 1108 அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய நேம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க, அல்லது செகண்ட் ஜென்ரேஷனுடைய கம்ப்யூட்டர்ஸை சொல்ல முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷனில் என்னென்னு பார்த்திங்கன்னா அதனுடைய இயர் பார்த்திங்கன்னா 1964 to 1975, 1964 to 1975. இதில் என்ன டிவைஸ் அந்த செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. டிரான்சிஸ்டரை மாற்றிட்டு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வேர் ஸ்மாலர், இந்த கம்ப்யூட்டர் என்ன ஆச்சு ஸ்மால் ஆயிடுச்சு, ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள். ஸ்மாலர்னா ஸ்மால் சைஸ், ஃபாஸ்டர்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க்காக, ரிலையபிள் அப்படின்னா யூசருக்கு தேவையான ஒர்க்கை எல்லாம் கம்ப்ளீட்டேஷன் ஆகிற மாதிரி. அண்டு கன்சியூம் லெஸ் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் பவர் அப்படின்னா பவர் கன்சியூம் பண்ணுறது கம்மியாக இருந்துச்சு. ஹை லெவல் லாங்குவேஜ் வேர் யூஸ்டு. இதில் பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போத் ஹியூமன் பீயிங் மிஷின் அண்டு எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகிற மாதிரி என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் சில கம்ப்யூட்டர்ஸ் சொன்னாங்க. IBM 360 சீரியஸ், அனிவெல் 6000 சீரியஸ் அப்படிங்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேர்ட் ஜென்ரேஷனோட கம்ப்யூட்டர்ஸ். அதெல்லாம் 2 மார்க்கில் 1 மார்க்கில் கேட்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் 19075 to 19080. இந்த ஃபோர்த் ஜென்ரேஷனில் தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண டிவைஸை ரீப்ளேஸ் பண்ணி ஐசியை ரீப்ளேஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா VLSI அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. VLSI அப்படிங்கிறது என்னென்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இது யூஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, ஸ்மாலர் ஆயிடுச்சு அண்டு ஃபாஸ்டராக இருக்குது. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் such as IBM அண்டு ஆப்பிள் வேர் டெவலப்டு. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யார் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஐபிஎம்மும் ஆப்பிளும் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் என்ன மாதிரியான கம்ப்யூட்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு. இதில் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் இப்போ சர்வர் மாதிரி எல்லா ப்ராசஸையும் டன் பண்ணக்கூடியது அல்லது எல்லா ஒர்க்கிங் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியது தான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். புரியுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இஃப் எனி டவுட் கேன் ஆஸ்க். பேரலல் ப்ராசஸிங் 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா 19080 டில் டேட் 19080 டில் டேட் இன்னை வரைக்கும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னை வரைக்கும் அதை யூஸ் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இதில் ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க VLSI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் VLSI அப்படின்னா
ultra large scale integration, parallel processing, superconductors. இதில் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. parallel process பண்ணணும், சூப்பர் கண்டக்டர்ஸ் இருக்கணும், கம்ப்யூட்டர் சைஸ் diagrammatically reduced அப்படிங்கிறாங்க. அதோடைய சைஸ் என்ன ரெடியூஸ் ஆகிடணுன்றாங்க. கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்டு கிராஃபிக்ஸ். இதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகணும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் எக்ஸ்போர்ட்டு அண்டு என்னுடைய ப்ராசஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். இதில் என்னாச்சு அப்படின்னா ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா சால்வ் ஆச்சு. அண்டு மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இந்த கம்ப்யூட்டர் எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்டு பேரலல் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகிற மாதிரியும் டெவலப் பண்ணாங்க. பேரலல் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 5th ஜென்ரேஷனுடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அண்ட் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் என்ன சொல்லியிருக்காங்க இன் ஃபியூச்சர். நான் இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா parallel distributed computing அப்படின்னு சொல்கிறாங்க. parallel அப்படின்னா சேம் ஒரே டைமில் more than one process கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு. கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்டு ஸ்மாலர். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இது என்ன ஆயிடுச்சுன்னா பிகம் அப்படின்னா டெவலப்மெண்ட், ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர், ஸ்மாலர். டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டெவலப் ஆச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர். இதில் என்ன யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வாய்ஸ் ரெகனைசேஷன். இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னாவே நம்ம ஹியூமன் பீயிங் வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் ப்ராசஸ் ஆகும் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை பற்றி ஸ்மால் டீட்டெயில். இஃப் யூ ஆஸ்க் இந்த 3 marks ஆர் 1 mark கொஷின்ஸில் இதை ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம். இது டூ யூ நோவில் அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த ENIAC எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கால்குலேட்டர் இது யார் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் இன்வென்டட் பை ஜே பிரிஸ்பர் Edcott John Macaulay at the University of Pennsylvania and began construction in 1943 and was not completed until 1946. It occupied about 1800 square feet. இது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் ஆக்குபை பண்ணிச்சு. இது எப்போ டெவலப் பண்ணாங்க 1943 ஃபீட் அண்ட் யூஸ்டு அபவுட் 18,000 vacuum tubes you can use it first generation கம்ப்யூட்டரில். இந்த கம்ப்யூட்டரோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 tons. ENIAC was the first digital computer. இது ஒரு 1 mark கொஷினில் கேட்கலாம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆத்தர் யார் ஒரு 1 mark, இயர் எப்போ டெவலப் பண்ணாங்க, எந்த இயர் டெவலப் பண்ணாங்க ஒரு 1 mark 3. தென் அதுக்கடுத்தது ஆக்குபை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆக்குபை பண்ணிச்சு அது ஒரு 1 mark. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அபவுட் எவ்வளோ சைஸ் வேக்கம் டியூப் இருந்தது, எவ்வளோ வேக்கம் டியூப் யூஸ் பண்ணாங்க அது ஒரு 1 mark. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா weighing ஆல்மோஸ்ட் 50 ton அதனுடைய வெயிட் எவ்வளோ அது ஒரு 1 mark கொஷினில் கேட்கலாம். அண்டு அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் ENIACயோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் ஒரு நிறைய 1 marks இருக்குது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் நம்ம தான் ஆல்ரெடி படிச்சுமே சார், இங்கே என்ன மறுபடியும் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங். இந்த 6th ஜென்ரேஷன் எப்படி கம்ப்யூட் ஆகும், எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத அகைன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸ் குட் பி டிஃபைன்ட் ஆஸ் த ஏரியா ஆஃப் இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் கம்ப்யூட்டருக்கு இதை டெவலப் பண்ண யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த AI ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ராக்மெட்டிக் சேஞ்சஸ். இந்த AI என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ராக்மெட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னா ரொம்ப விரீதமான வளர்ச்சியை உண்டாக்கும். என்ன ஆர்டிஃபிஷியலாக அதுவாக திங்க் பண்ணோம். ஈவன் லைக் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோபோ படம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு டெவலப்மெண்ட். இன் 6th ஜென்ரேஷன் we will done
எக்ஸ்ப்ளோரிங் growth ஆஃப் வைட் ஏரியா நெட்வொர்க்கிங். இந்த 6th ஜென்ரேஷன்லாம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நெட்வொர்க் ரிலேட்டடாகவும். அண்டு என்எல்பி, அது ஒரு 1 மார்க். என்எல்பியோட ஃபுல் ஃபார்ம் ஒரு 1 மார்க் எழுதலாம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் processing is a component of artificial intelligence, AI. Artificial intelligence. It provides the ability to develop the computer program. இந்த ஏஐ என்ன டெவலப் பண்ண ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணோம். த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் லாங்குவேஜ். இந்த ஏஐ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்றாங்க, ஹியூமன் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டு யூ நோ உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டு யூ நோவில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசிஆர் அண்டு ஓஜிஆர் அதனுடைய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன், ஆப்டிக்கல் கிராமஃபோன் ரெகனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஜின் ஃபார் த இண்டஸ்கிரிப்ட்ஸ் ஹவ் பீன் டெவலப்டு யூஸிங் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ். இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழங்கால பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ டெவலப்மெண்ட்டில் இருக்குது, எவ்வளோ இதை எதிர்ப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஃபீல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஈவன் த ஃபோட்டோகிராஃப்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த நம்ம ஓல்டன் டேஸில் அல்லது ஏர்லி டேஸில் யூஸ் பண்ண ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ நாள் வரலும் உயிரும் வந்திருக்கும், எவ்வளோ இயருக்கு முன்னால் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதை கிவன் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஸ்கேன்ஸ் ஆர் எனி இமேஜ் ஃபீட் ஆன் த மிட்ஸ் or process civilization artifact, the system will be able to recognize the inscription, the symbol, grammy sequence from the image. There are totally 417 symbols, gramophones, characters in the Indus scripts and just 3700 டெக்ஸ்ட் இன்கிரிப்ஷன். இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் த மிஷின் டு லேர்ன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அண்ட் அட்டைன் எக்ஸ்போர்ட் லெவல் ஸ்டேட்டஸ், எவ்வளோ நாள் வரல என்ன இருந்தது. இந்த கியூஆர் கோட் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் புக் இருந்தது அப்படின்னா ஒரிஜினல் பிரிண்டட் புக்கில் நீங்கள் இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வீடியோ ஷோ ஆகும். ஓகேங்களா. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் திங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் மேன் ஆர் மிஷின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டருங்கிறது நம்ம மேனா மிஷினா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக நாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய யார் கால்குலேட் பண்ணுறாங்களோ அவங்கள என்ன சொல்லுவோம், மிஷின்னு சொல்லுவோம். அப்போ கம்ப்யூட்டர்லாம் என்ன மேனா. சம்டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஏர்லி டேஸில் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணோம், அந்த ஹியூமன் பீயிங் ஆர் கால்குலேட் த ஓன் ஹேண்ட் ரிட்டன் ஆர் ஓன் மைண்ட் கால்குலேஷன் or any method of processல human being calculate பண்ணாங்க. now in this now current time என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா you can use the calculator or computer or any other devices யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பிஃபோர் 19th century அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 19th centuryக்கு பிஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா the term computer was referred to human. அந்த 19th centuryக்கு முன்னால் யார் கம்ப்யூட்டராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா who performed a calculation using abacus slide rule and not to machine. அந்த ஸ்லைட் ரோல் மிஷின் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா மிஷின் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஆஃப்டர் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the term computer is derived from the word compute. 1 mark கொஷனில் கேட்கலாம். இந்த கம்ப்யூட்டருங்கிற வேர்டு எங்கேருந்து டெரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the compute அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் டெரைவ் ஆச்சு. the person who performed the calculation called computer. Who performed the calculation is called as computer. This term was later given to mechanical device. இந்த டேர்ம் யாருக்கு திரும்ப மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிவைஸ். ஸோ பீயிங் ரீப்ளேசிங் த ஹியூமன் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ திரும்ப அகைன் அந்த கம்ப்யூட்டர் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க யாரை, கம்ப்யூட்டரை. டுடே கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் என்னான்னு சொல்கிறாங்க,
electronic device that accept data as input, process it, produce the output and store it for future reference. இந்த கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இதை சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் கண்டென்ட். இப்போது கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகும், என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டேட்டா அப்படிங்கிறது என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ டேட்டா அப்படின்னா என்ன சார், எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு டேட்டா அப்படின்னா என்னவாக இருக்கும், எதை நம்ம டேட்டான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியல் டைமில். இப்போ ஒரு டேட்டா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட இருந்து நான் அவங்களோட டீட்டெயில் எல்லாம் பர்சனல் டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை டேட்டான்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டிவைடன் ஆஸ் unprocessed collection of raw fact. நான் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ண டேட்டாவை அப்படியே பேப்பரில் வச்சுருக்கேன், அதில் எந்த ஒரு டீட்டெயிலும் நான் சிஸ்டமில் என்ட்ரி பண்ணல, சிஸ்டமில் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா அது என்னது, ரா ஃபேக்ட். அல்லது ஒரு கரெக்டான மீனிங்ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக வராமல் இருந்துச்சுன்னா அதை ரா ஃபேக்ட்னு சொல்ல முடியும். சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன், இன்டர்ப்ரடக்ஷன் அண்ட் ஆர் ப்ராசஸிங். இதில் பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும், இன்டர்ப்ரடக்ஷன் பண்ண முடியும், ஆர் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 13416 கவிதா சி. இது ஏதாவது ஒரு மீனிங் தருதா, கிடையாது. ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, அதை மாதிரி சொல்கிறாங்க, கவிதான்னு சொல்கிறாங்க, சின்னு சொல்கிறாங்க, எதுவுமே ஒரு மீனிங் தரல. தீஸ் ஆர் ஆல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏர் டேட்டா, திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். இது எதுவுமே மீனிங் தரல. ஸோ அப்படி இருக்கக்கூடியது எல்லாமே என்னான்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டேட்டா அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் அ collection of fact from which conclusion may be drawn. நான் இப்போ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி அதை கோயின்சைட் பண்ணி அல்லது ஒரு மீனிங்ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக மாற்றிட்டு அதை வச்சுருந்தேன் அப்படின்னு அப்போ அவங்ககிட்ட கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் நான் என்ன பண்ணேன், சிஸ்டமில் போட்டு டைப் பண்ணி அதை கரெக்டாக அவங்க நேமுக்கு நேராக அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கரெக்ட் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் வி கேன் சே, என்ன சொல்கிறாங்க, in simple words you can say that the data is a raw fact அப்படின்னு சொல்கிறாங்க. the data is a raw fact. அந்த raw fact of dataவில் என்னென்ன மாதிரி பண்ண முடியும், என்ன ப்ராசஸ் பண்ண முடியும், is a process to give a meaning, order, structure, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த டேட்டாலாம் எப்படி இருக்கணும், ஆர்டராக இருக்கணும், அண்டு மீனிங் தர மாதிரி இருக்கணும், தென் அது என்னவாக இருக்கணும், ஸ்ட்ரக்சர்டு, ஒரு வடிவமாக இருக்கணும். அப்போ தான் அது என்ன ஆகணும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டேட்டாவில் பார்த்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திரும்ப சொல்கிறாங்க பாருங்கள். அதை ஆர்டர் பண்ணி கவிதா இஸ் 16 years old. அங்கே எப்படி இருந்துச்சு 13416 கவிதா சி அப்படின்ச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டரைஸ் பண்ணியிருக்காங்க, கவிதா இஸ் 16 years old அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டரைஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அபவுட் கவிதா அண்ட் கன்வேஸ் அ மீனிங். திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங். ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா ப்ராசஸிங், டிஃபைன் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அல்லது கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு இதை கேட்கலாம். நம்ம அதுக்கடுத்து ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்புட்டாக டேட்டாவை கொடுக்குறோம், தென் அதை ப்ராசஸ் பண்ணுறோம், தென் அவுட்புட். ஆமாம் தானே, நம்மளுடைய சிஸ்டமில் என்ன பண்ணுவோம், த்ரூ கீபோர்டு ஆர் மவுஸ் ஆர் மைக்ரோஃபோன் ஆர் டச் ஸ்க்ரீன் ஏதோ ஒன்று கொடுத்து என்ன பண்ணுவோம், இன்புட் கொடுப்போம், தென் அதை ப்ராசஸ் பண்ணுவோம், தென் அதை அவுட்புட் டிஸ்பிளே பண்ண வைப்போம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இஸ் அ எலக்ட்ரானிக் டிவைஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பேசிக்காகவே கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் that takes raw data
ரா டேட்டா அப்படின்னாவே என்னது டீட்டெயில் மட்டும் வாங்கிக்கும். அன்ப்ராசஸ்டு அப்படின்னா புரியுதா, அது எந்த டீட்டெயிலும் ப்ராசஸ் பண்ணலை. ஆஸ் an input from the user, அந்த இன்புட்டை யார் கொடுப்பாங்க, யூசர் கொடுப்பாங்க. அண்டு ப்ராசஸ், அந்த டயக்ராம்லாம் பார்த்தோம்ல, இன்புட் ப்ராசஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் எ செட் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த கண்ட்ரோல்லேருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கால்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கால்டு ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் எ ரிசல்ட் அவுட்புட். நமக்கு ஃபைனலாக என்ன ஆகும், அதில் கொடுத்துருக்கூடிய கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், நம்மளுக்கு கால்குலேட் ஆகி ப்ராசஸ் ஆகி திரும்ப அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். அண்டு சேவ் இட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நம்மளுடைய கம்ப்யூட்டரில் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ் பண்ணி அதை என்ன பண்ண முடியும், சேவ் பண்ணிக்க முடியும். இன் ஃபியூச்சர் யூஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் சொல்லியிருக்கோம். நவ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த டாபிக் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். என்ன சார் காம்போனண்ட் அப்படின்னா என்ன சார், வாட் இஸ் அ காம்போனண்ட் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். காம்போனண்ட் அப்படின்னாவே என்னது, பொருட்கள் அப்படின்னா என்ன இருக்கலாம், இப்போ கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்போனண்ட்லாம் இருக்குது. இப்போ லைக் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், ஜாய்ஸ்டிக், ஒயர், கேபிள், சிபியு, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஸோ அப்போ இங்கே நம்மளுடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா த கம்ப்யூட்டர் இஸ் அ காம்பினேஷன் அப்படின்னா மெனி டிவைஸ் அல்லது மெனி காம்போனண்ட் ஆஃப் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது கம்ப்யூட்டரில் இருக்கும், ஸ்க்ரீன் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே நம்மளுடைய காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர். ஸோ மெயின் டூ திங்ஸ் என்னது, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இது ரெண்டும் மெயின் தீம் அப்படின்னு சொல்ல முடியும். ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்போனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க்கில் கேட்கலாம். ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்போனண்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டர் லைக் motherboard, memory device, monitor, keyboard, etc. லைக் இப்போ நான் ஃபிசிக்கல் காம்போனண்ட் அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா the human being கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்ல முடியும். தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன சார், இப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சிம்பிளாக சொல்லலாம். இப்போது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறீங்களே சார், அப்படின்னா என்ன சார், அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா எ ஸ்மால் கோட் ஆர் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதுக்குள்ளே இன்சைட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இதில் ஹார்ட்வேரும் இருக்கும் as well as இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரும் இருக்கும். So both the two together make a computer system to function. இந்த both hardware and software ரெண்டும் ஜாயின் ஆகி நம்மளுடைய கம்ப்யூட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நம்ம இங்கே சொல்லலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நம்மளுக்கு இங்கே டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்மால் கண்டென்ட் மட்டும் இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு காம்போனண்ட் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடலாம். லெட் யூஸ் ஃபர்ஸ்ட் ஹாவ் எ லுக் அட் த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். நம்மளுடைய காம்போனண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது. எவரி டாஸ்க் கிவ் டு எ கம்ப்யூட்டர் ஃபாலோ த இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் IOP. What is IOP? Input process output cycle. அதுதான் சொல்லியிருக்காங்க. It needs certain input process that input and produce the desired output. நம்ம என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ அதை என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணி தென் டிசைர் அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணோம். The input unit takes the input the central processing unit. இந்த input unitல என்னென்ன இருக்குன்றாங்க, input unit that central processing unit does the processing of data and some information. இதில் என்னென்னலாம் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்புட் யூனிட்டில் டேக்ஸ் இன்புட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்,
இன்புட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது எங்கே போகும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போகும். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போயிட்டு என்ன ப்ராசஸ் ஆகும், டஸ் ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா அண்ட் அவுட்புட் யூனிட் ப்ரொடியூஸ் த அவுட்புட். நம்ம கொடுக்குறது இன்புட்டு கொடுக்குறது எங்கே போகும், சென்ட்ரல் ப்ராசஸிங் போகும். சென்ட்ரல் ப்ராசஸிங் போனதுக்கப்புறம் அவுட்புட்லாம் ஜென்ரேட் ஆகிட்டு வேர் யூ கேன் டிஸ்பிளே இந்த அவுட்புட் ப்ரொடியூஸ் த அவுட்புட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட்புட் யூனிட்னு என்ன வரலாம், மானிட்டராக இருக்கலாம், ஸ்பீக்கராக இருக்கலாம், பிரிண்டராக இருக்கலாம், எதாவது வேணாலும் இருக்கலாம். த மெமரி யூனிட் ஹோல்டு, இந்த மெமரி யூனிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக யூனிட் ஹோல்ட்ஸ் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டூரிங் த ப்ராசஸிங். மெமரி யூனிட் ப்ராசஸ் டூரிங் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இங்கே டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் யூனிட், இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், மெமரி யூனிட், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். மெயினாக நம்ம இதை டயக்ராமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. இன்புட் நம்மளுக்கு தெரியும், அவுட்புட் நம்மளுக்கு தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒன்று சொன்னோம். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங்கில் என்னென்ன இருக்குது, ஏஎல்யூ இருக்குது, இன்டர்னல் மெமரி அதுக்குள்ளே இருக்குது. தென் அதுக்கடுத்த மெயின் மெமரி, செகண்டரி மெமரி. மெயின் மெமரி அப்படின்னு என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரேம். தென் செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் லைக் ஹார்ட் டிஸ்க், சிடி, பென்ட்ரைவ், ரெக்கார்டு, இதெல்லாம் டிவைஸில் இருக்கக்கூடிய மெமரி எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில்